டிஜிட்டல் பேனர் என்றாலே மெகா டிஜிட்டல். அரசியல், சினிமா, வியாபார, விளம்பரம், பேனர்கள் செய்ய மவுண்ட் ரோட் சிந்தாதிரிப்பேட்டை கேசினோ தியேட்டர் பின்புறம், அடையாறு கணபதிராம் தியேட்டர் அருகிலும் மற்றும் கோயம்பேடு விஜயா பார்க் ஹோட்டல் அருகிலும். செல் 9444007466. ஆர்வம் பயன்பாளர் பூபாலனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து இந்த மூச்சு திரைப்படம் ஒரு பாசம் கலந்த ஒரு சென்டிமெண்ட் பேஸில் வரக்கூடிய ஆல் ஆடியன்ஸுக்குமான ஒரு ஸ்கிரிப்டு. குன்னூர், கிருஷ்ணகிரி மாவட்டம், சென்னை புறநகர் பகுதி இந்த பக்கம்லாம் படப்பிடிப்பு நடத்தி இன்னைக்கு இசை வெளியிட்டுள்ள உங்களை சந்திக்கிறேன். படத்துடைய கதை ஒரு 2 குழந்தைகளை மையப்படுத்தும் ஒரு கதை. ஒரு தாய்க்கும் அந்த குழந்தைகளை நேசிக்கிற ஒரு இந்த படத்தில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்களை போலவே படப்பிடிப்பு தளங்கள்லையுமே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. குன்னூர் லொகேஷன் செலக்ட் பண்ணிட்டு வெல்கம் ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்கிற ஒரு வீடு, ஒரு பங்களா, அதெல்லாம் செலக்ட் பண்ணி செஞ்சு அங்கே படப்பிடிப்பு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு ஆகிட்டு நான் குன்னூர் போய் இறங்குறேன். இறங்கும் பொழுது சார் எங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு பிகினிங்கே ஒரு சைன் பண்ணார். நம்ம குன்னூர் போயிட்டேன், ஃபர்ஸ்ட் தான் என்ன அப்படி ஒரு பிரச்சனை சார் பண்ண மாதிரி பண்ணுறாருங்கிற மாதிரி இருந்தது. பட் அப்புறம் சமாதானமாகி அந்த அவர் கேட்ட அந்த விஷயத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அங்கே படப்பிடிப்பை ஒரு ஹாஃப் டே ஷூட்டிங் இந்த பஞ்சாயத்துக்காகவே ஓடிச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஹாஃப் டேக்கு மேலே தான் அப்புறம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்சம் முன்னெச்சரிக்கை சார் எங்கே போயிட்டீங்க அப்படின்றாரு. சொல்லுங்கண்ணே என்ன விஷயம்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் எங்கே போறீங்களோ அந்த இடத்துல வண்டியில் பாட்டீங்க அப்படின்னா. ஆனால் என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே மறுபடியும் பிளாக் தண்டர்கிட்ட போயிட்டுருக்கேன், மேட்டு போனேன்ப்பா அப்படின்றேன். அப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வந்துடுவேன். அண்ணே விஷயம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற. இல்லை பஸ்ஸுக்குள்ள 2 பேர் அடிக்கடி கூட்டிட்டு இருக்காங்க, ஒரே கலவரமா இருக்கு, பஸ்ஸு அடிச்சு பஸ்ஸு கண்ணாடியை உடைச்சு வெளியே வந்து வாங்கி போட்டுருக்கு, அந்த மாதிரி அடிக்கடியா இருக்குண்ணே. அப்போ பக்கமே போச்சு. இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிளாக் தண்டர் தாண்டி வேண்டுபாடு ஒரு நிப்பட்டேன். பஸ் வந்து சேரு டிரைவர் டம்னு இறங்கி வந்தார். சார் இதுக்கு மேலே பஸ் போகாது சார், இவங்களுக்கு பூரா இறங்கி விட்டு அந்த பொருள் இருக்காது. அது என்ன இந்த பரபரப்புக்கு என்ன காரணம் அப்படின்னோம்னா, அந்த 30 குழந்தைகளை அந்த பார்த்தீங்களா அந்த லாஸ்ட் 2 பேர் பாருங்க இப்படி